என்னத்த கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம எங்க போயிட்டு வரீங்க? பாரா, எனக்கு பொறுப்பு இல்லையா? உன்னை யார் நீ முதல்ல என் கிச்சன்ல வந்து கரண்டிய கையில எடுக்க சொன்னது? அத்தை, எப்பவோ பாகம் பிரிச்சாச்சு. இனி இதுல பாதி பங்கு எனக்கு தான். இனிமே என் வீட்டுக்காரருக்கு நான் தான் சமைச்சு தர போறேன். அடி பாவி, அவனுக்கு என்னோட சமையல் தான் பிடிக்கும். நீ பாட்டுக்கு சமைக்கிறேன்னு இறங்குற. அது நேத்து வரைக்கும். இன்னைக்குதான் நான் வந்தாச்சுல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. காலையில தான் என்னோட வடகரிய அவரு பாராட்டியிருக்காரு. மறந்துட்டீங்களா? வடகறி பிடிச்சிருக்கலாமா? அதுக்காக சமைக்கிறது எல்லாமே பிடிக்கும்னு என்ன நிச்சயம்? அத்தை, கண்டிப்பா பிடிக்கும். நான் மந்திரம் போட்டுதான் சமைப்பேன். அந்த மந்திரத்துல உங்க பையன் அப்படியே சொக்கி சாப்பாட்டுல விழுந்துருவாரு. பாத்துக்கிட்டே இருங்க. சொத்துல பங்கு கேக்குற மருமகளை நான் பாத்திருக்கேன். சமையல் கட்டுல பங்கு கேக்குற மருமகளை நான் இப்ப தாண்டிமா பாக்குறேன். சொத்து பணம்லாம் யாருக்கு வேணும் அத்தை? என்னோட வீட்டுக்காரரோட பாசம் கிடைக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இப்ப நான் சமைக்கணுமா வேணாமா? தாராளமா சமைச்சுக்கோமா. ம், உனக்கு நான் உதவியாவது பண்ணலாமா வேண்டாமா? தாராளமா. ஆ, தினரிசி சாதம் வைக்க போறேன். அதுக்கு காய் என்ன சமைக்கலாம்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். தினை சாப்பாடு குறைவா இருந்தா நல்லா இருக்கும். அதுக்கு எண்ணெய்க்காய் ஏதாவது வையேன். ரைட். சேனக்கிழங்கு வறுத்து கார குழம்பு பண்ணிடலாம். ஆ, நீங்க இதை வெட்ட ஆரம்பிங்க, நான் மத்த வேலையை பாக்குறேன். சரி.